ஹாய் 11th ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ். ஸோ கொஸ்டின் ஆன்சர் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். 30 வேர்ட்ஸை தாண்டக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட்ஸ் டிட் சி கால் ஹர் செல்ஃப் லக்கி அப்படின்னு கேட்டிருக்கு. எதனால் மேரிகோம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டக்காரி அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, மேரிகோம் வாஸ் டயர்ட் அண்ட் சஃபரிங் ஃப்ரம் ஜெட்லேக். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஜெட்லேக் பயணம், அதாவது ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணதுனால அவங்க ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஆஃப்டர் வெயிங் சி ஃபவுண்ட் தட் சி டிடன்ட் ஹாவ் அ மேட்ச் தட் டே. ஸோ எப்படி ஞாபகம் வைக்கிறதுனா, நீங்கள் வாசிக்கிறது கரெக்டாக வாசிக்கணும். ஆஃப்டர் வெயிங் இன் சி ஃபவுண்ட் அவுட் தட் சி டிட் நாட் ஹாவ் a மேட்ச் that டே. ஸோ அந்த நாள் அவளுக்கு என்ன செய்ய மேட்ச்சு கிடையாது. அதனால் அன்லைக் ஹர் டீம்மேட்ஸ். பட் அவங்க டீம்மேட்ஸுக்கு மேட்ச் இருந்தது. இதுக்கு அர்த்தம் வந்து அன்லைக் ஹர் டீம்மேட்ஸ். ஷி குட் டேக் ரெஸ்ட் ஷி குட் டேக் எனஃப் ரெஸ்ட் டு ஃபேஸ் ஹர் ஆப்போனன்ட் இன் த ரிங். இப்போ அவளுக்கு ஆப்போனண்ட்டு எதிராளியை சந்திக்கிறதுக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கு. ஸோ ஹி ஹால்ட் ஹர் செல்ஃப் லக்கி. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, இதில் மேரிகோமுக்கு அந்த பிரயாணத்துக்கு அப்புறம் ரெஸ்ட்டு கிடைச்சதுனால அந்த ஆப்போனண்ட்டை சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் அவங்க லக்கின்னு நினச்சிக்கிட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து, வாட் கைண்ட் ஆஃப் ஆப்சன்ட் மைண்டட்னஸ் இஸ் ரெக்கார்டட் அஸ் எ வர்ச்சியூ பை லிண்ட். வர்ச்சியூ பை லிண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஆப்சன்ட் மைண்டட் இஸ் கன்சிடர் வர்ச்சியூ பை லிண்ட். முதல்ல வர்ச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட புத்திசாலித்தனம், அதாவது தமிழ் அறம்னு சொல்லுவாங்க. லிண்டு வந்து அது எதை குறிப்பிடுதாரு? இப்போ ஆங்கிலர்ஸு, அப்புறம் போயட்டு. ஃபில் தியர் மைண்ட் வித் மோர் க்ளோரியஸ் மேட்டர்ஸ். ஆங்கிலர்ஸ் அப்படின்னா இந்த மீன் பிடிக்கிறவங்க, பார்ட் டைமாக போகிறாங்க இல்லையா, பெரியவங்களாம் அந்த மாதிரி ஒரு தூண்டில் வச்சுட்டு போவாங்க, அது மீனவர்கள்னு கூட சொல்லுவாங்க, ஆங்கிலர்ஸ். அண்ட் போயட் fill their mind with more glorious matters than ordinary things. ஸோ சாதாரண விஷயத்தை விட்டுட்டு அவங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த மட்டும்தான் மைண்டில் வச்சுருப்பாங்க. இப்போ சாதாரண விஷயத்தை விடுறதுனால சச் ஆப்சன்ட் மைண்டட்னஸ் இஸ் கன்சிடர் அஸ் எ வர்ச்சியூ. அதை தான் வர்ச்சியூன்னு சொல்லுவோம். அப்போ சின்ன சின்ன விஷயங்களை மறந்துட்டு பெரிய பெரிய விஷயங்களை தான் ஞாபகம் வச்சுக்கிறது தான் வர்ச்சியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தே டு நாட் ரிமெம்பர் த ஆர்டினரி திங்ஸ். அவங்க சாதாரண விஷயத்தை என்ன செய்ய மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ டஸ் த ஸ்பீக்கர் கிளைம் டு ரெப்ரசன்ட்? ஸோ இது காமன் மேனை தான் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அதை எப்படி எழுதலாம்? த ஸ்பீக்கர் கிளைம்ஸ் டு ரெப்ரசன்ட் த காமன் மேன் அப்படின்னு தான். காமன் மேன் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு, டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் வெஜிடபிள் சாலட் கேட்டிருக்காங்க. ஸோ சாலட் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பட் தெரியலை அப்படின்னா அது இங்கிலீஷில் ஸ்டெப்பாக எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் ஃப்ரூட் சாலடும் கேட்கலாம். பட் உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் இருந்தால் போதும். பார்ப்போம், இந்த ஐடியா பார்ப்போம். எடுத்துக்காட்டுக்கு ஃபஸ்ட்டு வெஜிடபிள் சாலட்டுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எழுதுங்க. ஸோ என்னென்ன வேணும் அப்படின்ட்டு இதில் கொடுத்துருக்க மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஐடியா மட்டும்தான். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் வேர்டு தான் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் 2 கப் ஆஃப் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து குக்கும்பர், கேரட், டொமேட்டோ, உங்களுக்கு தெரிஞ்ச நேம் எழுதுங்க. சரிங்க? இதில் லெட்யூஸ்லாம் போட்டிருக்கு. உங்களுக்கு லெட்யூஸ் தெரில அப்படின்னா நார்மலாக இருக்கிற உங்களுக்கு ஞாபகம் வர்ற வெஜிடபிள்ஸ் பேரை மட்டும் எழுதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணா எழுதலாம், அப்படி இல்லைன்னா விட்டுறலாம். லெமன் ஜூஸு, வினிகர்லாம் ஆட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. சால்ட் அண்ட் பெப்பர் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையானவை. அடுத்தது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும். ஸோ இப்படி தான் எழுதணும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு எல்லாமே நமக்கு தெரியும். கொடுத்துருக்கிறத என்ன செய்யணும், வாஷ் பண்ணணும். அண்ட் சாப்னா கட் பண்ணுறது தான். சாப் த வெஜிடபிள் இன்ட்டு 5 சைஸ்டு பீசஸ். அப்போ இதில்
ஒரு நியூ வேர்ட், பைட் சைஸ். நம்ம சாப்பிட்ற அளவுக்கு, நம்ம வாயில் போட்டு மெல்ற அளவுக்கு தான் பைட் சைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட் வெஜிடபிள் இன்ட்டு லார்ஜ் மிக்சிங் பவுல். ஒரு பெரிய கிண்ணத்தில் எடுத்துக்கணும். பிரிசில் த ஆயில் அப்படின்னா ஆலிவ் ஆயிலை வந்து தண்ணி அப்படி தூறல் மாதிரி தெளிக்கிறது. அண்ட் லெமன் ஜூஸும் அப்படி தான். லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வினிகர், எது மேலே ஓவர் த வெஜிடபிள். அடுத்தது ஸ்ப்ரிங்கிள் சம் சால்ட் இல்லை ரெக்யூர் சால்ட். அப்புறம் பெப்பர் டு டேஸ்ட். ஸோ கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெப்பரும் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணணும். டாஸ் த வெஜிடபிள் அப்படின்னா அப்படி கலக்கி விடுறது, கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே, அப்படி வெஜிடபிள் மிக்ஸ் ஆகி வரணும். டு மிக்ஸ் எவ்ரி திங் டுகெதர் ஈவன்லி. நெக்ஸ்ட்டு டேஸ்ட் த சேலட். டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், திரும்ப ஏதாவது தேவைன்னா அட்ஜஸ்ட் த டேஸ்ட். ஸோ இதுதான் வந்து வெஜிடபிள் சேலட்டுக்கு. இதேமாரி ஃப்ரூட் சேலட்டுக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் எழுதணும். இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ ஆப்பிள், பனானா, கோவா, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, மல்பெரி, கிவி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மற்றது இதில் கொடுத்துருக்குது எதுவும் என்ன செய்ய வேண்டாம். அதெல்லாம் உங்கள் லெவலுக்கு நீங்களாம் அதை யூஸ் பண்ண முடியும், வேண்டாம். ஸோ அதை இது பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் வாஷ் த ஃப்ரூட்ஸ். ட்ரைன் பண்ணணும், வாட்டர்லாம் போகிற லெவலுக்கு. ரிமூவ் த வாட்டர் எக்ஸப்ட் பனானா அண்ட் ஆப்பிள் பீல். ஆப்பிளை நல்லா உரிச்சு வச்சுருக்கணும். மற்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கணும், கட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை என்ன செஞ்சுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் எழுதுங்க. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த பவுல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் ஆட் சம் பாயில்டு மில்க், தென் டு சர்வ் அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் என்ன செய்யணும், சேர்க்கணும். ஓனாக தான் எழுதணும். இதை கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நோட்டீஸ். வேர்ட் மறந்துடக்கூடாது, நோட்டீஸ். எதை பற்றினா இன்னாக்ரேஷன் அப்படின்னா புதிதாக ஆரம்பிக்கிறேன். எது புதிதாக ஆரம்பிக்கிறாங்க? இங்கிலீஷ் லிட்ரேரி கிளப். இங்கிலீஷ் லிட்ரேரி கிளப் எங்கே? உங்கள் ஸ்கூலில். இதே மாதிரி எந்த கிளப் வேணாலும் ஆரம்பிக்கலாம். லாஃப்டர் கிளப் ஆரம்பிக்கலாம், லைப்ரரி ஆரம்பிக்கலாம், ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆரம்பிக்கலாம், எது வேணாலும் ஆரம்பிக்கட்டும். ஆனால் இதுதான் பேசிக். ஸோ எப்படி எழுதலாம், இப்போ இதுக்கு எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். இங்கிலீஷ் லிட்ரேரி கிளப். ஸோ உங்கள் ஸ்கூல் நேமு, உங்கள் ஏரியா போட்டுட்டு இன்னாக்ரேஷன் ஆஃப் லாஃப்டர் கிளப்னு போட்டிருக்கேன். ஆனால் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது இங்கிலீஷ் லிட்ரேரி கிளப். சப்போஸ் லாஃப்டர் கிளப்னு போட்டிருந்தாங்கன்னா லாஃப்டர் கிளப் போடணும், சரிங்களா? ஆனால் கேட்டிருக்கிறது இங்கிலீஷ் லிட்ரேரி கிளப் இந்த கொஸ்டினில். அப்புறம் டேட்டு, இயர் போட்டு, இப்போ நான் லாஃப்டர் கிளப்புனால யோகி பாபு ஹேஸ் கன்சர்ன்டு. ரொம்ப முக்கியம். என்னுடைய கன்சர்ன் இல்லாமல் எதுக்கு பண்ணீங்கன்னு நிறைய பேர் கேட்போம். கன்சர்ன் அப்படின்னா சம்மதம். ஸோ யோகி பாபு ஹேஸ், ஹீ, அதனால ஹேஸ் வந்துருக்கு. ஹேஸ் கன்சன்டட் டு இன்னாகிரேட் ஆஃப் த லாஃப்டர் கிளப். அவர் சம்மதம் தெரிவிச்சிட்டாரு நம்ம லாஃப்டர் கிளப்பை இன்னாகிரேட் ஆரம்பிக்கிற வர்றதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. அண்ட் கிவ் ஹிம் ஃபெலிசிடேஷன் அட்ரஸ் ஆன் 10th March 2024 at 10 AM in the school assembly. All are cordially invited. இது அண்டர் சைன் ஹெட்மாஸ்டர்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபெலிசிடேஷன் அப்படிங்கிறது கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த இதுக்கு வந்தீங்கன்னா உங்களை ஃபெலிசிடேட்னா கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறது தான் ஃபெலிசிடேஷன். ஸோ இப்போ இது லாஃப்டர் கிளப்புக்கு நான் எழுதியிருக்கேன். இங்கிலீஷ் லிட்ரேரி கிளப்புக்கு நீங்கள் இங்கிலீஷ் டீச்சர், உங்கள் டீச்சர் நேம் ஏதாவது போட்டு அவங்க நேம் மட்டும் மாற்றணும். ஹேஸ் கன்சன்டட் டு இன்னாகிரேட் ஆஃப் த லாஃப்டர் கிளப்புக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன பண்ணணும், இங்கிலீஷ் லிட்ரேரி கிளப் அண்ட் கிவ் இஸ் ஃபெலிசிடேஷன் அட்ரஸ், அது மட்டும்தான் மாற்றணும். ஸோ ரொம்ப ஈஸி. இதே மாதிரி ஃபார்மெட்டில் 2 லைனு, இன்னும் எக்ஸ்ட்ரா 2 லைனு நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னாலும் எழுதிக்கிடுங்க. ஸோ நோட்டீஸ் தான், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. நோட்டீஸ் அப்படிங்கவும் சின்ன உங்கள் கையில் ஒரு மொபைல் ஷாப் பற்றியோ இல்லை பெரிய மால்ஸ் பற்றியோ உங்கள் கையில் நோட்டீஸ் நிறைய பேர் கொடுத்துருக்கலாம், பார்த்துருப்பீங்க. அப்போ அதில் தெளிவாக இருக்கும், என்னெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான்
உங்கள் ஸ்கூல் பற்றின லாஃப்டர் கிளப்பாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் லிட்ரரி கிளப்பாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் கிளப்பு எது கேட்டாலும் சரி நீங்கள் எழுதிடணும். இதை விட்டுறக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராவெர்பு கொடுத்து சூட்டபிள் வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ 3 ப்ராவெர்பு கொடுத்துருக்குறாங்க. டேஸ் இஸ் த பெஸ்ட் மெடிசின். கண்டிப்பாக சிரிப்பு தான். அப்போ லாஃப்டர் தான் ஆன்சர். ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு அர்த்தம். வேஸ்ட். ஒன் மேன்ஸ் பாய்சன் இஸ் அனதர் மேன்ஸ் ஸ்வீட். முதல்ல எல்லா ப்ராவருக்கும் மீனிங் தெரியும். ஸோ இதில் பெஸ்ட் மெடிசின் லாஃப்டர்னு சொல்லியிருக்கேன். சிரிக்கிறது மூலியமா வியாதிகள் குணமாகும். தெரிஞ்சுக்கிடுங்க. ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். பதறிய காரியம் சிதறும். இன்னமும் நிறைய பேர் ரொம்ப டென்ஷனாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுதா இருக்கட்டும், இல்லை எந்த காரியம் செய்யும்போது பதறுவாங்க. ஸோ பதறாமல் பொறுமையாக இருந்தால் தான் அந்த இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் மேன்ஸ் பாய்சன் இஸ் அனதர் மேன்ஸ் ஸ்வீட். ஆன்சர் ஸ்வீட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தருக்கு நல்லதுன்னு படுறது இன்னொருத்தருக்கு கெட்டதாக இருக்கும். இல்லை ஒருத்தருக்கு பிடிக்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஹெட்லைன்ஸ். ஸோ இப்போ நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது இங்கிலீஷ்னால இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு, ஹிந்துஸ்தான் டைம்னு நிறைய இருக்குது. அதில் ஹெட்லைன் அப்படின்னா பெருசாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏடிஎம்ஸ் வித்தவுட் செக்யூரிட்டி கார்டு டு க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி கார்டு இல்லாமல் ஏடிஎம் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்யூரிட்டி கார்டு கிடையாது இனிமேல் ஏடிஎம்க்கு. அப்போ இதை எப்படி எழுதுறது? ஸோ இதோடைய மீனிங் தெரியணும். ஏடிஎம்ஸ் வித்தவுட் செக்யூரிட்டி கார்டு டு க்ளோஸ்ன்னு கொடுத்துருக்கு. செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கிற எல்லா ஏடிஎம்மையும் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்களாகவே யோசிக்கணும். ஒரு நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் அதை உள்ள டீப்பாக படிக்கும்போது இதை எப்படி எழுதலாம்? டேட்டு, டே, இயர் அப்படி ஆரம்பித்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் அப்படி ஆரம்பிக்கலாம். கவர்மெண்ட் அனௌன்ஸ் ஆல் பேங்க் ஏடிஎம்ஸ் வித்தவுட் செக்யூரிட்டி கார்டு டு க்ளோஸ் ஃபார் கம்மிங் இயர். ஸோ ஆல் பேங்க்ஸ் நீட் டு டேக் necessary steps to provide security guard to the respect ATMs. ஸோ கவர்மெண்ட் ஏடிஎம் கார்டு செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கிற இதை க்ளோஸ் பண்ணுறதுனால எல்லா பேங்குக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விடுறோம். அதனால் நீங்கள் எல்லா ஏடிஎம் உங்கள் பேங்கில் இருக்கிற ஏடிஎம்க்கு செக்யூரிட்டி கார்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள டீட்டெயிலாக இருக்கும். கற்பனை பண்ணிக்கிடுங்க. ஸோ ஹெவி ரெயின்ஸ் லாஸ் சேலம் அண்ட் தர்மபுரி. ஸோ டேட்டு, டே, இயர் போட்டுட்டு லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஹெவி ரெயின் லாஸ் சேலம் அண்ட் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். இட் லீட்ஸ் டு, இது எதுக்கு வழிவகுக்குன்னா, இட் லீட்ஸ் டு அஃபெக்ட் நார்மல் லைஃப். போதும், அவ்வளோ தூரம் எழுதுனா போதும். நீட் கிளாஸஸ் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பிகின் இன் ஜனவரி. அப்புறம் இதுவும் அப்படி தான். டேட்டு, டே வெனஸ்டே, இயர் 2000 இப்படி உங்களுக்கு தோன்றதை போட்டுட்டு கீழே the government announced NEET classes for government school student begin January. So all students to be use this wonderful opportunity அப்படின்னு சொல்லி போடலாம். ஏகப்பட்டது யோசிக்கலாம். இந்த டைமில் எனக்கு தோன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத தெரியணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்ட் 4 போகலாம்.